அன்பான நேயர்களே, காலை வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. கல்லாலில் புடையமர்ந்து நான் மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி பல்லார்கள் நால்வருக்கும் வாக்கு இருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வார். அன்பார்ந்த பெரியவர்களே, நேயர்களே, இன்று மார்ச் மாதம் 22ஆம் நாள் குருவாரம், வியாழக்கிழமைன்னு சொல்லுவாங்க. சப்தமி தீதி 3:57 வரை இருக்குது மாலை. பின்னாடி அஷ்டமி. இந்த அஷ்டமி தீதி ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரம் புல்லாக இருக்குது, அதனால் மரண யோகமும் புல்லாக இருக்குது. ராகு காலம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலையில் 6 முதல் 7:30 வரை. குளிகன் 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் எண்ணெய். இந்த பரிகாரம்னா என்ன, எதுக்கு இந்த பண்ணுறது அப்படின்னா, தவிர்க்க முடியாமல் இன்றைக்கி வியாழக்கிழமைக்கு தெற்க போகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த சூலத்தில் நம்ம எப்படி போகிறது, அதுவும் போகிற காரியம் முக்கியமான காரியமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது நம்ம வாசலில் நின்றுட்டு இந்த நல்லெண்ணெயை கொஞ்சோண்டு எடுத்து ஒரு விரலை தொட்டு தலையில் வச்சுட்டு போகிறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு. அது மாதிரி இந்த பாலை கொஞ்சோண்டு குடிச்சிட்டு போகிறது, மோரை கொஞ்சோண்டு, தயிரை கொஞ்சோண்டு குடிச்சிட்டு போகிறது, இப்படியெல்லாம் சில இது. வெல்லம் கொஞ்சோண்டு வெல்லத்தை வாங்கி வாயில் போட்டுட்டு போகிறது, இப்படியெல்லாம் சில அதுக்கு மாற்று வழின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக நெசமாங்கிறது நமக்கு அது நமக்கு தெரியாது. அவங்க அனுபவிச்சு எழுதியிருக்காங்க. அதை அவங்களுக்கு தான் அது தெரியும். அதனால தான் அவங்க எழுதியிருக்காங்க. இல்லைன்னா எழுத மாட்டாங்க. அது உண்மை இல்லைன்னா அதை நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அது கண்டிப்பாக உண்மை. அதுதான் மாற்று வழின்னு பேர். அதாவது இந்த சிரமங்கள் நமக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக நம்ம அந்த சூழத்தில் போகிறோமே, ஏதாவது பண்ணியிருப்போம் அப்படின்னு நமக்கு மனசு உழம்பிகிட்டே இருக்கும். அந்த உளைச்சல் இல்லாமல் இருப்பதற்காக இந்த பரிகாரம் என்று பேர். அன்பான நேயர்களை, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது, இன்றைக்கு குருவாரம், கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம்னா ரிஷபராசி வரும். இந்த கும்பத்தில் சூரியன் இருக்கார், அவரோட சனி பகவானும் சேர்ந்து இருக்கார். சந்திரன் ரிஷபத்துக்கு போயிட்டார். செவ்வாய் எப்பவும் போல மிதுனத்தில் இருக்கார். புதன் மீனத்தில் இருக்கார், அவரோட சுக்கிரன் இருக்கார், ராகு இருக்கார். குரு பகவான் ரிஷபத்தில், கேது இல்லை. இது இந்த கிரக நிலைமை. அன்பான நேயர்களே, இந்த குரு பலன் எப்படி இருக்கிறது, ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த ராசி பலன்களில் மேஷராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்குது. மேஷராசிக்கு இந்த அருமையான நாள், நல்ல நாள். 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இந்த பாருங்க, ஒரு நல்ல யோகம். அது குருச்சந்திர யோகம்னு ஒரு யோகம். மேஷராசிக்காரங்களுக்கெல்லாம் நல்ல யோகம் நாளை வரை இருக்கும். அதனால் இன்று நாளைக்கு நல்ல அருமையான நாள். உங்களுக்கு இன்றைக்கி நல்ல காரியம்லாம் நடைபெறும். நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல காரியம் கூட நடக்கும். அப்படின்லாம் ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி நாளைக்கு நல்ல காரியங்களை செய்யுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு சனி பகவான் 11ல் இருக்கார், நல்லது. இது ரெண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரும். அதாவது 4ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்காரு, அவரோட குரு சேர்ந்துருக்காரு. இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருப்பது பெரிய அமைப்பு. அதனால் குருச்சந்திர யோகம்னு சொல்கிறது. குருவன் சந்திரன் சேர்ந்து எந்த இடத்துல இருந்தாலும் ராஜயோகம்னு அதுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு மேஷராசி என்பவர்களுக்கு. அதே போன்று ரிஷபராசி என்பவர்களுக்கு அவங்களுக்கு இன்றைக்கி நல்ல நாள் தான். குரு மட்டும் தனிச்சிருந்தால் பிரச்சனை பண்ணிவிடுவார். அவர் சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால யோகத்தை தான் உண்டு பண்ணுவார். ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல நாள். ஏன்னா பிரச்சனையை உண்டு பண்ணுவான்னு சொல்லுவாங்க. இப்போ ஜென்மம் குரு அப்படிம்பாங்க. அந்த பிரச்சனை நல்ல பிரச்சனையாக உருவாக்குவார். பிரச்சனையை உருவாக்கி அதை நல்ல விதமாக முடிச்சு கொடுப்பார். அதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கும் நல்ல நாள். ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி சூரியன் 10ல் 11ல் ராகு.
ராசிநாதன் உச்சம் பெற்று 11 இருக்காங்க. ராசிநாதன் உச்சம் பெற்றது தவறு. அது 6ஆம் அதிபதி ஆயிடுறாரு. அதனால அது ஒரு அமைப்பு. அதனால ரிஷபராசி என்பவர்களுக்கும் இந்த நல்லதே நடக்கும். மிதுன ராசி என்பவர்களே கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா 12ல் இருக்காரு குரு. அவர் 12ல் இருக்கும்போது குருச்சந்திர யோகம் ஏற்படுமான்னு சொல்ல முடியாது உங்களுக்கு. ஏன்னா 12ல் விரைய சாணத்தில் இருக்காங்க 2 பேரும். அதனால் பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க. ஆனால் நல்ல விரயமாக நடக்கும். சுப விரயங்களாக நடைபெறும். அதுக்கு வாய்ப்புகள் நிறைவாக இருக்கிறது. இந்த குரு உங்களுக்கு சித்திரை மாதம் 28ஆம் தேதி பேச்சு ஆகிறாரு. அது உங்களுக்கு ஜென்மத்துக்கு வந்துடாரு. இந்த விரயம் மட்டுப்படும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். கடகராசி என்பவர்களுக்கு 11 ராசிநாதனும் குருவும் அதில் சேர்ந்துருக்காங்க. அது 11ஆம் இடத்துல குரு இருக்கார். நல்ல அமைப்பு. குருச்சந்திர யோகம்னு ஒரு யோகம், ராஜயோகம்னு இருக்குது கடகராசி என்பவர்களுக்கு. அதனால் இது நல்லது நடக்கும். இன்றைக்கி நாளைக்கும் உங்களுக்கு அருமையான நாள். நல்லது நடக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை. ஆனால் இந்த குரு தனித்து இல்லை, சந்திரனோடு சேர்ந்ததுனால இந்த கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் பார்த்து இன்னைக்கு நாளைக்கு நல்ல நாள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். சிம்மராசி என்பவர்களை பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி எதையும் பண்ணிடாதீங்க. அதனால் மேலதிகாரிகிட்ட ரொம்ப பணிவு என்பது நன்மை. பணிஞ்சுட்டா நிமிந்துக்கலாம், நிமிந்தா ஒழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. கன்னிராசி என்பவர்களை உங்களுக்கு அருமையான நாள். குரு 9ல் இருக்காரு, சந்திரன் 9ல் இருக்காரு. குருச்சந்திர யோகம்னு ஒரு யோகம் இருக்குது, ராஜயோகம்னு பேர். அது ஒரு பெரிய அமைப்பு. 6ல் சனி இருக்குது, அதுவும் சிறப்பு. அதனால் கன்னிராசி என்பவர்கள்லாம் இன்றைக்கி ஒரு யோகமான நாள். இன்றைக்கி நாளைக்கும் நல்ல யோகமான நாள். நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். உங்களுக்கு எதிர்பார்க்காத காரியங்கள்லாம் கூட உங்களுக்கு நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் அவருக்கு உங்கள் வயதுக்கு தக்கபடி நல்லா படிக்கிறவங்களுக்கு மேல் வகுப்பு போகலாம், வேலை இல்லாதவங்களுக்கு வேலைக்கு போகலாம், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறலாம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை ஏற்படலாம், வெளிநாட்டுக்கு போகலாம். இப்படியெல்லாம் ஒரு அமைப்புகளில் இது பூரா நமக்கு தேவையான நல்ல காரியங்கள் தான். வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் வீடு கட்டலாம். இப்படியெல்லாம் ஒரு கன்னிராசி என்பதற்கு ஒரு நல்ல நாள். அடுத்து துளாராசி என்பதில் உங்களுக்கு 8ல் குரு இருக்கார், சந்திரனே 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இது உங்களுக்கு காரியங்கள் தடைப்படும், தாமதமாகும். அதனால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஒரு 2 மாதம் தான். புதுசாக எதையும் பண்ணாதீங்க. அன்பான துளாராசி என்பதிலே நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நல்லது நடக்கும். விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு யோகமான நாள். நல்ல யோகம். குருச்சந்திர யோகம். 7ல் சந்திரன் குருவும் சேர்ந்து இருக்கார். 9ஆம் அதிபதி 7ல் போயிருக்கார். அதனால் நல்லதெல்லாம் நடக்கும். வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு நடக்கணுமோ அத்தனை நடக்கும். பொறுமையாக காரியத்தை நகட்டுங்க, நல்லதே நடக்கும். அன்பான தனுசு ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்கார். அதோட சந்திரனும் சேர்ந்து இருக்காங்க. அதனால் உடல்நிலையில் சற்று 6ல் குரு இருக்கும்போது அவர் யோகம் பெறப்படாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அவர் 6ல் இருக்கிற குரு பலம் இல்லாமல் இருக்கணும். இப்போ கொஞ்சம் பலம் பெறுகிறாரு. அதனால் உடல்நிலை ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துருங்க. எதிர்ப்பு இல்லைன்னு கவனம் இல்லாமல் நடந்துடாதீங்க. அதனால் உங்களுக்கு சனி பகவான் 3ல் இருக்கார், ராகு பகவான் 4ல் இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அருமையான அமைப்பு. பெரும் குருவுடைய நிலைமை சரியில்லை, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு குருச்சந்திர யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. 5ல் குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க. நல்ல அமைப்பு. நல்லதெல்லாம் நடக்கும். திருமணமெல்லாம் நடைபெறும். நன்மைகள்லாம் உண்டு. ஏன்னா 7ஆம் அதிபதி 5ல் இருக்கார். மனைவி வந்ததுக்கப்புறம் நல்ல முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. மகர ராசி என்பவர்களுக்கு ராகு 3ல் இருக்கார். ராகு பகவான் 3ல் இருப்பது பெரிய சிறப்பு, நல்லது. அதனால் மகர ராசி என்பவர்கள் உங்களுக்கு 7.5 இருக்குது. அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க. கும்பராசி என்பவர்களை நீங்கள் உங்களுக்கும் 7.5 சனி இருக்கிறது. உங்களுக்கு குரு சரியில்லை, இன்னும் 2 மாதம் இருக்குது. அதுக்கப்புறம் குரு பேச்சு இருக்குது, அதுக்கப்புறம் நல்லது செய்யும். மீனராசி என்பவர்களை உங்களுக்கும் குரு சரியில்லை. ஆனால் உங்களுக்கு இந்த குரு என்ன பண்ணுறாருன்னா, குரு சந்திரன் சேர்ந்துக்கிட்டு உங்கள் 9ஆம் இடத்துல 2 பேருமே சேர்ந்து பார்க்குறாங்க. அதனால் உங்களுக்கு அருமையான நாள். நிச்சயமாக இன்று நேற்று மதியத்துலேருந்தே நல்ல நாள் தான் சொல்லணும். இன்றும் நல்ல நாள், நாளைக்கு நல்ல நாள். அதனால் உங்களுக்கு நன்மை நடக்கும். நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அவங்கவுங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது பூரா நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களை உங்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும், நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஆனாலும் இந்த குரு 3ல் இருப்பது அவ்வளோ சிராக்கியம் இல்லை. அடுத்து 4ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. அவரும் நன்மையை செய்ய மாட்டார். இருந்தாலும் 4ஆம் இடத்துக்கு வந்தால் 10ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் இடத்தை பார்த்தா தொழில் நன்றாக இருக்கும். அன்பான நேயர்களை நல்லதே நடக்கும்.
நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான நேயர்களை, மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பதில் உங்களுக்கு ஏழையுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்க. மன்னி பத்திரம் கிடச்சுன்னா அதனால் அர்ச்சனை பண்ணுங்க. எள்ளு சாதம் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு காக்காய்க்கு வைங்க. இதெல்லாம் ஒரு நல்ல பலனை தரும். இறைவனை நாடுங்கள். கோடரு திருப்பதியும் பாராயணம் பண்ணுங்கள். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கேன். நான் அந்த யூடியூப் ஆரம்பித்த காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். நம்ம எனக்கு 7.5 சனி இருக்கிறது, அட்டம சனி இருக்கிறது, குரு 8ல் இருக்குது, குரு 10ல் இருக்குன்னு இறைவனையே நாம் நொந்து கொண்டே இல்லாமல் என்னை சோதிக்கிறார் கடவுள். ஏன் நீ என்னைய சோதிக்கிற, இதுலேருந்து நான் வெளியில் வரணும், அதுக்கு எனக்கு வழியை காட்டு என்று சொல்லி அதுக்குரிய வழிகளை நமக்கு பெரியவங்க நிறைய காட்டியிருக்காங்க. நமக்கு அதுக்குள்ள அமைப்புலாம் நிறைய இருக்குது. நமக்கு இந்த 7.5 சனி பகவானுடைய தாக்கம் நமக்கு இல்லாமல் இருக்கும்னா கோடரு திருப்பதியத்தை நாம் பாராயணம் பண்ணணும். இதை கண்டிப்பாக நாம் செய்யணும். நோயிலிருந்து நாம் வெளியிடணும்னா திருநீற்று பதிகத்தை நம்ம பாராயணம் செய்யணும். நோய் நொடி எல்லாம் இருக்கணும். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துரிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. அது மாதிரி 11 பாட்டு ஞான சம்பந்தர் பாடியிருக்காரு. இதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பதிகங்கள்லாம் நிறைய இருக்குது. இப்போ குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா திருவேதி குடிப்புறார், அவருடைய பதிகம் இருக்குது. இதெல்லாம் படிக்கணும். இதெல்லாம் என் பொண்ணு வேலைக்கு போகிறா, அதுக்கு படிக்கிறதுக்கு இல்லை, இப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. வேலைக்கு போனால் என்ன, காலையில் கொஞ்சம் நாளைக்கு சீக்கிரமாக எந்தெந்த ஸ்நானம் பண்ணிவிட்டு காலையில் ஆற்றுல தீபத்துக்கு கோயிலுக்கு போவாண்டா, ஆற்றுல தீபத்தை ஏற்றி வச்சுவிட்டு உட்காந்து இந்த பாராயணத்தை பாடலாம் இல்லையா? அருமையான பாடல் வேதி குடிப்புறான். வேதி குடிப்பு பெருமான போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் உடனே திருமணம் ஆகிடும். நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். அது மாதிரிலாம் நடந்துருக்கு. நிறைய பேர் நான் போய் சொல்லியிருக்கேன். அது மாதிரி வேதி குடி போய் கல்யாணம் தடைப்பட்டவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிருக்கு. அதனால் அன்பான நேயர்களை, நம்ம இறைவனை நொந்து கொண்டே இருக்காமல் நமக்கு பெரியவங்க நல்ல அருள் செய்திருக்கிறாங்க. வயிற்று வலிக்குது அப்படின்னா அந்த வயிற்று வலி தீர்வதற்கு கூட்டாகினவாறு விளைக்கிறு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டை பாராயணம் பண்ணோம்னா வயிற்று வலி நின்றுடும். நான் என்னுடைய அனுபவத்தில் ஒரு ஒரு பார்த்தேன். அப்போ ஒருத்தருக்கு உடம்பு முடியல. அப்போ முடியாமல் இருக்கிற போது ராத்திரி பூரா எரியுது தூங்காமல் இருந்தான். தொந்தரவு பண்ணாங்க. தூங்கவே மாட்டேனாங்க. பகலையும் தூங்கலே, இரவும் தூங்கலை. என்ன பண்ணுறது பாட்டு வேலைக்கு போயிட்டு ஆஃபீஸுக்கு முடிச்சுட்டு உட்காந்து திருநீற்று பதிகத்தை டெய்லி பாராயணம் பண்ணேன். பாராயணம் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த விபூதியை அப்படியே தடவி விட்டான். தன்னை மறந்து தூங்கிட்டான். ஒரு நாளைக்கு 2 தவணை இரவு நான் பாராயணம் பண்ணியிருக்கேன். அப்படியே அமைதியாக தூங்குவாங்க. நல்லா தூங்கிட்டேன் கேட்பாங்க காலையில். வேறு யாருக்குள்ள என்னுடைய மனைவி தான். இந்த திருநீற்று பதிகத்தில் அவ்வளவு தூரம் இந்த உடம்புல அக்கின்னு ஒன்று முதுகு பூரா அவங்களுக்கு பெரிய கஷ்டப்பட்டாங்க. என்னென்னமோ வைத்தியம்லாம் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் இல்லை. அப்புறம் வைத்தியம் பண்ணோம். ஆனாலும் இரவு தூங்குவதற்கு இந்த திருநீற்று பதிகம் பெரிய உதவியாக இருந்தது. பகலையும் தூங்கலை, இரவும் தூங்கலைன்னா அவங்க எப்படி தான் நடமாடுறது அப்படின்னால அந்த திருநீற்று பதிகத்தை தரம் பாராயணம் பண்ணுவேன். உட்காந்துக்கிட்டு அவங்கள படுக்க வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பாராயணம் பண்ணுவேன். பாராயணம் பண்ணிட்டு அந்த திருநீரை முதுகில் தடவி விடுவேன். அப்படி தடவி விட்டோன்னா அவங்க தன்னை மறந்து தூங்குவாங்க. அப்போ அதனுடைய வேதனை குறையுது. அது எவ்வளோ பெரிய நம்ம அனுபவம் பாருங்க. அதனால் நம்ம என்ன பண்ணால் பதிகங்கள் நிறையா இருக்கிறது. 12 திருமுறை இருக்காங்க. நமக்காக நல்ல குழந்தையை பெற்றெடுக்கணும்னா அதுக்கு ஒரு பதிகம் இருக்கிறது. அதெல்லாம் யாரும் படிக்கிறது இல்லை. நல்ல குழந்தையை பெற்றெடுக்கணும், அறிவான குழந்தையை பெறணும்னா அதுக்கு பதிகங்கள்லாம் இருக்குது. அது நமக்கு எம்பெருமான் முன்னோர்கள் 4 பேருமே நமக்கு எல்லாத்தையுமே திருவாசகத்துக்கு உருவாதார், ஒரு வாசகத்துக்கு உருவாதார். திருவாசகத்தை விட ஒரு பதிகம் நமக்கு வேணுமா என்ன? திருவாசகத்தை நம்ம பாராயணம் பண்ணோம்னா எல்லாமே நடந்துடும். அதை நம்ம முறையாக பாராயணம் பண்ணுறது இல்லை. வேலை வேலை, சம்பாத்தியம் சம்பாத்தியம். சாப்பிட்றது கூட நேரம் இல்லை. நடந்துக்கிட்டே சாப்பிட்டுன்னு போகிறோம். காலையில் ஆற்றுல இவனை சாப்பிட்டு ஆஃபீஸ் போனால் நேரம் ஆச்சு அப்படின்னு கட்டில் போட்டுவிட்டு அப்படியே 2 இட்லியை கட்டில் போட்டுவிட்டு அவங்க முடிச்சுட்டு அப்படியே ஓடுறோம் பஸ்ஸு. ஏன்னா ஐடி கம்பெனிக்காரன் நம்மளை லேட்டாகும், நிறைய சம்பளம் கொடுக்குறான். கண்டிப்பாக நம்மளை வேலை நெட்டி எடுத்துக்கிறான். ராத்திரி 11 மணி வரையும் வேலை வாங்குறான். அப்போ நம்ம அது பண்ணி தான் ஆகணும். அப்போ 11 மணிக்கு இங்கே சாப்பிட்றது, இங்கே சமையல் பண்ணுறது, வரவதே ஹோட்டலில் சாப்பிட்டு வர வேண்டியதான். ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டோம்னா உடம்பு என்னதுக்காகும்?
ஆமாம், அது எண்ணெயை ஊற்றி தோசை பார்த்தான்னு நமக்கு தெரியாது. அதனால் அது வந்து நமக்கு பிரச்சனை வரும். அதனால் அன்பான நேயர்களே, இறைவனை நொந்து கொண்டு இருக்கிறாமல் நமக்கு நிறைய சம்பாதிக்க தான் வேணும், சம்பாதிச்சு தான் காலம் நடத்தணும். அதோட அதான் நம்ம இறைவனை நாடணும். கோவிலுக்கு போக முடியலன்னா ஆற்றுல இருந்த வழியே இறைவனை வழிபடலாம். பதிகங்கள் பாராயணம் பண்ணுங்கள், இறைவன் நமக்கு நல்லருள் செய்வார். அதில் வந்து இந்த கோளறு திருப்பதிகம், திருநீற்று பதிகம், இது ரெண்டும் மிக உயர்ந்த பதிகம். சிவபுராணம் மிக உயர்ந்தது. இது மாதிரிலாம் நிறைய இருக்கு. இந்த இடர்களையா நெடுங்களம் மேயவனே அப்படின்னு ஒரு 11 பாடல் இருக்கு. அந்த இடரினும் தளரினும்னு ஒரு பதிகம் இருக்கு, ஆடுதுறை பதிகம். இதெல்லாம் ரொம்ப அருமையான பதிகம். இந்த பதிகங்களெல்லாம் நம்ம பாராயணம் பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமா நமக்கு எல்லா தடைகளும் விலகி நமக்கு நல்லருள் பெறும். இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே அப்படின்னு என்னுடைய இடர்களை பூரா கிளஞ்சரியா நெடுங்களம் மேயவனே அப்படின்னு சொல்றாங்க. கனைத்து எழுந்த வெண்தரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை மினைத்தனை விடக்கில் வைத்தாய் நினைத்தனை அப்படின்னு சொல்லி அது வந்து நெடுங்கள பாராயணம் தான். இந்த மாதிரி இடர்களையா நெடுங்களம் மேயவனே அப்படின்னு சொல்லி ஒரு 11 பாடல்கள் இருக்குது. இந்த மறை உடையாய் தோல் உடையாய் வார்சடைமையில் வளரும் பிறை உடையார் பிஞ்சகனே என்று உன்னை பேசினல்லால் குறை உடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே அப்படின்னு சொல்லி இந்த எனக்கு வருகின்ற இடர்களை பூரா நான் கலைஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லி இந்த நெடுங்களம் மேயவனை அந்த பதிகத்தை பாராயணம் செஞ்சோம்னா நமக்கு வருகின்ற இடர்களை பூரா நிவர்த்தியாகும். அன்பான நேயர்களே, பதிகங்களை பாராயணம் செய்யுங்கள். 12 திருமுறைகள் நமக்காகத்தான் படைத்திருக்கின்றார்கள். ஆகவே முன்னோர்கள் அன்பாடுபட்டு 4 வருடம் நமக்கு திருமுறைகளை பண்ணியிருக்காங்க. அந்த திருமுறைகளை பாராயணம் செய்து எல்லோரும் நல்லருள் பெற்று அங்கே இருக்கின்ற சிரமங்கள்லாம் குறைந்து நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அந்த எம்பெருமானையும் வள்ளல் பெருமான் முருகனையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.